Hi ma வணக்கம். This is Maha exercise 1.1ல 13th sum A கொடுத்துட்டாங்க, B கொடுத்துட்டாங்க, C கொடுத்துட்டாங்க. எனில் சொல்லிட்டு A into X into B இது பெருக்கல்னு கிராஸ்ன்னு படிச்சிடாதீங்க சாமி. A into X into B equal to C. அதாவது A என்ற அணி, X என்ற அணி, B என்ற அணி மூணையும் பெருக்கினா இது கிடைக்குதா, C கிடைக்குதா அப்படின்னு சொன்னால் X என்ற அணியினுடைய மதிப்பை கேட்குறாங்க. X என்ற அணி என்னவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், எனக்கு இந்த 3 அணி கொடுத்துட்டாங்க, எனக்கு யார் தெரியல, எக்ஸ் தெரியல. எக்ஸ் ஈக்குவல்ட்டு நான் எடுத்துக்கிறேன் ABCDன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இதில் போடுறேன் ஏன்ற அணி 1 -1 2 0 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக ABCD இன்ட்டு பிக்கு பதிலாக 3 - 2 1 1 ஈக்குவல் டு C 1 1 2 2. இது பெருக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது 1 2ன்றதுனால இதை என்ன பண்ணுறேன் நான். இப்போ நீங்கள் ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 3 2 4 இருக்குன்னா இந்த 3 நம்பரை எப்படி மாற்றி மாற்றி பெருக்கினாலும் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஆனால் அணியை பொறுத்த வரைக்கும் வரிசையாக பெருக்கிறது கற்றணும். ஒன்று இது ரெண்டையும் பெருக்குங்க, இல்லைனா இதை வச்சுட்டு இது ரெண்டையும் பெருக்கணும். ஓகே, அணியில் மட்டும் ஏவும் பியும் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த அணியும் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் கடைசி இந்த அணி பெருக்கிறதுலாம் இருக்கக்கூடாது. ஓகே, நான் என்ன பண்ணுறேன், ஏன்ற அணி அப்படியே வச்சுக்கிறேன் 1 - 1 2 0 இந்த 2 அணியும் பெருக்கிறேன். ஸோ 7 மெத்தடு இன்ட்டு 3 இன்ட்டு A 3A ஓர் B ப்ளஸ் B. அடுத்து -2 இன்ட்டு A 2A ஓர் B ப்ளஸ் B. முதல் நிரை முதல் நிரல் முதல் உறுப்பு, முதல் நிரையில் இரண்டாவது நிரல் இரண்டாவது உறுப்பு. அதில் ஃபஸ்ட்டு தான் பெருக்கணும், ரெண்டாவது தான் பெருக்கணும். ஓகே, அடுத்து இரண்டாவது நிரைக்கு நிரைக்கு போகலாம். 3 இன்ட்டு C 3C ப்ளஸ் ஓர் D. அடுத்து -2 இன்ட்டு C -2C ஓர் D ஈக்குவல் டு 1 1 2 2. இப்போ இதையும் பெருக்கலாம். இப்போ முதல் நிரை முதல் நிரல் முதல் பெருக்கணும், இதையும் பெருக்கிட்டு முதல் உறுப்பை எழுத போகிறோம். 1 கூட எதை பெருக்கணும் அது தான் கிடைக்கும். ஸோ 3A ப்ளஸ் B. இங்கே ப்ளஸ் 1ன்றதுனால குறிகள் என்ன பண்ணாது, மாறாது. ஓகே, ஏன்னா இங்கே -1 இருக்குது. அப்போ என்ன பண்ணும், குறி வந்து மாறும். முன்னாடி குறி இல்லைன்னு அர்த்தம், ப்ளஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ -1 கூட எதை பெருக்கணும் அதே தான் கிடைக்கும். ஆனால் குறி வந்து மாறணும். +3C இருந்தால் என்னது -3C, ப்ளஸ் D இருந்தால் -D. ஸோ ஒரு உறுப்பு முடிஞ்சிச்சு. இப்போ ரெண்டாவது நிரல் எடுக்கும்போது இரண்டாவது உறுப்பு கேப் விட்டு எழுதுங்க. 1 கூட எதை பெருக்கணும் அப்படியே தான் வரும், குறி மாறாமல் அப்படியே எழுதிடுங்க. -2A ப்ளஸ் B. 1 கூட எதை பெருக்கணும் அதான் வரும், ஆனால் குறியை மாற்றணும். ப்ளஸ் D இருந்தால் என்ன பண்ணணும், சாரி 2 உறுப்புக்குது இல்லை, குறி வந்து மாறணும். அப்போ -1C -1 கூட இதை பெருக்கும்போது 1 பெருக்குனா அது தான் கிடைக்கும். மைனஸ் தான், அது குறிய மாற்று. அப்போது -2C இருந்துச்சுன்னா +2C ப்ளஸ் D இருந்துச்சுன்னா -D. ஓகே, இப்போ இங்கே இரண்டாவது நிரல் 2 கூட இந்த 2 உறுப்பையும் பெருக்கணும். அந்த 2ஆனது 2த்துக்குமே சொல். அப்போ 3 2 6A ப்ளஸ் 2 இன்ட்டு B 2B. இது என்ன ஆகிடும், 0 ஆகிடும், போட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து இங்கே பாருங்கள், 2 கூட இதை பெருங்க. -2 2 2 4 -4A ப்ளஸ் 2B. இதையும் பெருக்குனா 0, போட வேண்டிய அவசியம் இல்லை. ஈக்குவல் டு 1 1 2 2. இப்போது இந்த முதல் உறுப்பு ஈக்குவல் டு முதல் உறுப்பு, இந்த உறுப்பு ஈக்குவல் டு 1, இது ஈக்குவல் டு இது ஈக்குவல் டு இது சமம். ஓகே, திஸ் இம்ப்ளாய்ஸ் ஃபஸ்ட்டு நான் இதை எடுத்துக்கிறேன். ஏன்னா ஏபியினுடைய மதிப்பு கண்டுபிடிச்சிட்டா இதில் ஈஸியாக இருக்கும். இல்லை போட்டுக்கலாம், ஒன்றும் இல்லை. 3 இன்ட்டு A ப்ளஸ் கொடுத்தப்பட்ட சமன்பாடு இது ஈக்குவல் டு இதுன்றது எடுத்து எழுதலாம். -3 இன்ட்டு C -D ஈக்குவல் டு 1. அடுத்து இது கீழே எழுதிக்கிறேன். -2 இன்ட்டு A ப்ளஸ் B ப்ளஸ் 2C -D ஈக்குவல் டு 1. ஓகே, இங்கே 6 இன்ட்டு A ப்ளஸ் 2 இன்ட்டு B ஈக்குவல் டு 2 -4 இன்ட்டு A ப்ளஸ் 2B ஈக்குவல் டு 2. AB ஈக்குவல் டு ஓகே. இப்போ கீழ்களை பார்க்கணும். இங்கே 2B இருக்குது, இங்கே 2B இருக்குது. ஆனால் குறிகள் மாறி இருந்தால் தான் என்னால் கேன்சல் பண்ண முடியும். அதனால் என்ன பண்ணுறேன், ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ்,
மைனஸாக இருந்தால் ப்ளஸ், ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ். குறி ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம், ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ப்ளஸ் 2 மைனஸ் 2 என்ன ஆகிடுச்சு, 0 ஆகிடுச்சா. ப்ளஸ் 2b மைனஸ் 2b 0. இங்கே ப்ளஸ் இங்கே ப்ளஸ். ஸோ 10a ஈக்குவல் டு 0. எந்த எண்ணு கூட 0 பெருக்கினாலும் 0 தான் கிடைக்கும். அப்போது பெருக்கலாக இருக்கிற 10 தான் அந்த பக்கம் போனால் வகுத்தலாம் மாறும். அதான் 0 by anything equal to 0. This implies a equal to 0. ஏனெல்னு போட்டுக்கோங்க. ஏன்னா ரிவர்ஸில் போயிட்டு யாருடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும், பீனுடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும். சின்னதாக இருக்கிற சமன்பாடு எதுவும் அதை எடுத்துக்கோங்க. -4 × a ப்ளஸ் 2 × b ஈக்குவல் டு 2. இப்போது எனக்கு ஏனுடைய மதிப்பு தெரியும். ஏனுடைய மதிப்பு 0. 4வது பெருக்கல் வாய்ப்பாடு. நான் 0 × 4ன்னா வந்துடும் சாமி, 0ன்னு வந்துடும். ஸோ 2 × b ஈக்குவல் டு, இது 0 ஆகிடுச்சு, முடிஞ்சிச்சு 2. தீஸ் இம்ப்ளாய்ஸ் 2வது பெருக்கல் வாய்ப்பாடு 4 × 2 4 × 2. ஸோ b ஈக்குவல் டு +1. ஓகே, இப்போ ஏபியின் மதிப்பு கிடச்சாச்சு. இங்கே போய் பார்க்குறோம். ஏபியின் மதிப்பு போட்டால் சிடி 2 இருக்குது. அதனால் இதில் எதனா கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். இங்கே -t, இங்கேயும் -t இருக்குது. அப்போ குறியை மாற்றினா கேன்சல் ஆகிடும். ப்ளஸ்ஸாக மாறுது. இங்கே ப்ளஸ்ஸாக மாறிச்சு. மைனஸ் அந்த ப்ளஸ், ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், மைனஸாக இருந்தால் ப்ளஸ். குறியிலனா ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ். +t கேன்சல். +b -b கேன்சல். +2a +3a +5a. இங்கே -3c -2c -5c ஈக்குவல் டு 1லேருந்து 1 போனோன்னா சாமி 0. இப்போது ரெண்டுத்துக்கும் பொதுவாக என்ன இருக்குது, 5 இருக்குது. 5 வெளியே எடுத்தால் ப்ராக்கெட் போட்டால் கேன்சல். 1 டைம். ஸோ a - c ஈக்குவல் டு 0. இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் பெருக்கலாக இருக்கிற அஞ்சு அந்தாண்ட பக்கம் போனால் வகுத்தலாம் மாறும். 0 by anything equal to 0. ஸோ a - c ஈக்குவல் டு 0. -c அந்தாண்ட பக்கம் போனால் +c. ஸோ a ஈக்குவல் டு c. ஏனுடைய மதிப்பு ஆல்ரெடி நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ 0. ஏனுடைய மதிப்பு 0ன்னா இது 0 ஈக்குவல் டு சினுடைய மதிப்பு தெரியாது, ஈக்குவல் டு c. ஏவுக்கு மதிப்பு போட்டால் சியும் ஏவும் சமன்னு சொல்லிட்டா ஏ 0னா சின்னா தான் சாமி 0. இப்போ சியை வச்சுட்டு இந்த சமன்பாட்டுக்கு போகலாம். எதனா ஒரு சமன்பாட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணால் யாருடைய மதிப்பு கிடைக்கும், டியினுடைய மதிப்பு. இப்போ 3 × a இதை எடுத்துக்கலாம். 3 × a + b - 3 × c - d ஈக்குவல் டு 1. இப்போ மதிப்பு எல்லாத்தையும் போடலாம். ஏவுக்கு பதிலாக என்ன போகிறோம், 0. 0 கூட எதை பெருங்களும் என்ன தான் கிடைக்கும், 0 தான் கிடைக்கும். 3 போட்டு முட்டை போட்டிங்கன்னா 30 ஆகிடும். அதனால் இது 3 × ஏன்னு படிக்கணும். 3வது பெருக்கல் வாய்ப்பாடு. ஸோ இது 0 ஆகிடுச்சா, இது ஃபுல்லாக 0. பிக்கு பதிலாக +1, சிக்கு பதிலாக 0. ஸோ இது ஃபுல்லாக 0. இங்கே -d இருக்கும். ஸோ அப்போனா 1 - d ஈக்குவல் டு 1. எனக்கு தேவை +dனுடைய மதிப்பு. தீஸ் இம்ப்ளாய்ஸ் -d சமக்குறிக்கு இந்த பக்கம் போனால் ப்ளஸ்ஸாக மாறும். +1 சமக்குறி இந்த பக்கம்னா -1 மாறும். ஸோ d ஈக்குவல் டு 0. therefore x என்ற அணி எடுத்தோம் இல்லையா, ABCDன்னு தான் எடுத்தோம். ஸோ ஏவுக்கு பதிலாக 0, பிக்கு பதிலாக 1, சிக்கு பதிலாக 0, டிக்கு பதிலாகவும் 0.